கோவாவில் வந்து பீச் சைட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங்க்கு மேலே தான் நல்லாயிருக்கும். இப்போலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ அதனால் மால்டி கோவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஒரு செப்பலும் ஒரு ஹேண்ட்பேக்கும் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இது ரெண்டுமே பார்த்துட்டு இருந்தப்போ ஹேண்ட்பேக் செப்பல்ஸ் எதுவுமே வந்து டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலை. அதனால நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. இந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக வந்து தலை ஆட்டிகிட்டே இருந்துச்சு ஒரு பொம்மைலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஷோகேஸில் வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டோம். எல்லாம் 1500க்கு மேலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ இவ்வளோ ப்ரைஸா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து மார்க்கெட் 99 இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் தனி ஒரு வீடியோ ஆர் ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மாலில் வந்து எல்லா ஃப்ளோரும் நாங்கள் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இப்போ நானும் பசங்களும் வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கியிருந்தோம். இந்த டைம் கோவாவில் வந்து எனக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது வந்து ஐஸ்கிரீம் தான். ரொம்ப ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. ஸோ நான் பார்க்குறப்பெல்லாம் நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து தோசை வாங்கிக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.